श्रीमते रामानुजाय नमः। षटकोपमुनिं वन्दे षटानां बुद्धिदूषकम् अज्ञानां ஞானஜனகம் திந்திரிணீமூலசம்ஸ்ரயம். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பெருமையை பல ஆச்சாரியர்கள் பல ஸ்லோகங்களிலே விண்ணப்பிக்கிறார்கள். அதிலே இது ஒரு ஸ்லோகம். ஷடகோப முனிம் வந்தே. ஷடகோபர்னு திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய முனிவரை வணங்குகிறேன். ஷடகோபர்னு அவருக்கு திருநாமம். ஷடம் என்பது ஒரு வாயு, காற்று. குழந்தைகள் கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிற சமயத்திலே இந்த ஷடம்ங்கிற வாயு தான் அந்த குழந்தை சிசுவை மூடிக்கொள்ளுமாம். அப்படி அது சூழ்ந்து கொண்டால் குழந்தைக்கு அனைத்தும் மறந்து போய்விடும். கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அதற்கு நல்ல ஞானம் இருக்குமாம். தான் யார், தான் ஒரு ஜீவாத்மா, எம்பெருமானுடைய சொத்து என்று இதெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாவாகத்தான் அந்த சிசுவாக கர்ப்பத்திலே இருக்குமாம். ஆனால் வெளிவருகிற சமயத்தில் இந்த ஷடம்ங்கிற வாயு அதை சூழ்ந்து கொள்ள அனைத்தும் மறந்து போய்விடும். தான் ஒரு தேகம், உடல். அந்த உடலோடு இருக்கக்கூடிய தன்னை உடலாகவே பிரமித்து கொண்டு உடனே அழுகை, பசி, தாகம், தூக்கம், இன்பம், துன்பம் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும்னு அதிலேயே மூழ்கி விடுகிறது. அப்போ இந்த ஷடம்ங்கிற வாயுவை கோபித்தவர், அதை விரட்டி என்னை சூழ்ந்து கொள்ளாதே என்ற அந்த வாயுவை விரட்டி ஓட்டினவர். அதைத்தான் ஷடகோபருங்கிற திருநாமம் ஆழ்வாருடைய பெருமையை நமக்கு வெளியிடுகிறது. ஷட்டானாம் புத்தி தூஷகம். ஷட்டர்கள் அப்படின்னா தாழ்ந்தவர்கள், உலக இன்பங்கள் உலக சுகங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஷட்டர்கள், ஷட புத்தி கொண்டிருப்பவர்கள். அந்த ஷட புத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஷடத்தை, அறிவின்மையை போக்குபவர். ஷட்டானாம் புத்தி தூஷகம். அவர்களுடைய தாழ்ந்த அந்த அறிவு, தாழ்ந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பற்று இதையெல்லாம் நீக்கி ஆத்மாவை பற்றின தெளிவான அறிவை ஆழ்வார் வழங்குகிறார், அனுகிரகிக்கிறார். ஷட்டானாம் புத்தி தூஷகம் அஜ்ஞானாம் ஞானஜனகம். அஜ்ஞானத்துல உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். முதல்ல அறிவின்மையை போக்க வேண்டும். எதோ தாழ்ந்த விஷயங்களிலே பற்று, சங்கம், தொடர்பு, நசை, அதிலெல்லாம் ஆசை, அதையெல்லாம் முதல்ல விளக்க வேண்டும். அடுத்து பிராப்தமான இடம், எந்த இடத்துல நமக்கு ஆசை ஏற்பட வேண்டுமோ, யாரிடத்துல நமக்கு பற்று ஏற்பட வேண்டுமோ அத்தகைய எம்பெருமான், பிரம்மம், பரமாத்மா, திருமகள் கேழ்வன், அவரை பற்றின ஞானத்தை நமக்கு வழங்கி அவரிடத்திலே பக்தியையும் வளர்க்கிறார் ஆழ்வார். அஜ்ஞானாம் ஞானஜனகம் திந்திரிணி மூலசம்ஸ்ரயம். இதெல்லாம் எங்கிருந்து கொண்டு செய்கிறார்? திந்திரிணி என்று புளிய மரம், அதற்கு அடியிலே ஒரு சிறிய பொந்திலே தான் ஆழ்வார் எழுந்தருளி இருந்து நமக்கு இப்பேற்பட்ட உபகாரத்தை செய்கிறார். காரி என்பவருக்கும் உடையநங்கையார் என்பவருக்கும் சிசுவாக பிறந்தார். மாறன் என்று திருநாமம் கொண்டிருந்தார்னு ஏற்கனவே அனுபவித்தோம். அந்த மாறன்கிற திருநாமத்திற்கு உலக இயல்பிலிருந்து மாறுபட்டிருப்பவர் என்று ஒரு பொருள்னு அனுபவித்தோம். மற்றொரு பொருள், மாறுன்னு சொன்னால் நிகர், தனக்கு நிகர் யாரும் இல்லை. மாறுளதோ இம்மண்ணின் மிசையே. நமக்கு நிகர் இன்னொருத்தர் இருப்பாரா? எம்பெருமானை உள்ளது உள்ளபடியாக அனுபவித்து அந்த அனுபவத்தை பாசுரங்களாக வடித்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட நமக்கு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி முதலான 4 வேதங்கள், இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்திருக்கக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு நிகர் இன்னொருத்தர் இல்லை. ஆகவே மாறன் என்று அவருக்கு திருநாமம் ஏற்பட்டதுன்னு மற்றொரு பொருள். அடுத்து ஷடகோபன் என்கிற அந்த திருநாமத்தை அனுபவித்தோம். ஷடம்ங்கிற அந்த வாயுவை கோபித்து விரட்டி ஓட்டினவர், அதனாலேயே மாறன். ஏன் இவர் மாறன், நிகரற்றவராக விளங்குகிறாரேன்னா, மற்ற யாருமே இந்த மாதிரி ஷடம்ங்கிற அந்த வாயுவை விரட்டி ஓட்டினவராக இல்லை.
இவர் கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிற சமயத்திலேயே ஷட்டத்தை ஓட்டினார். அதனாலே அந்த அறிவின்மையிலே சிக்காமல் தாம் யாருங்கிறத நன்றாக உணர்ந்து கொண்டு பசி, தாகம், தூக்கம் எதிலையுமே பற்றில்லாமல் எம்பெருமானையே தியானித்து அப்படியே குழவி போலே கிடந்தார். அதனாலேயே மாறன் ஷடகோபன்கிற அந்த திருநாமம் ஆழ்வாருடைய பெருமையை நமக்கு விளக்குகிறது. இதையே ஷட்டாரி என்றும் குறிப்பிடுகிறோம். அரி என்றால் எதிரி. ஷட்டம் என்கிற அந்த வாயுவை எதிரியாக பாவித்து ஓட்டினார். ஷட்டத்திற்கு தான் எதிரியாக விளங்குகிறார். அது அவரிடத்துல மட்டுமல்லாது அவருடைய பக்தர்கள், அன்பர்கள் யாராக இருப்பினும், நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றினவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கும் இந்த ஷட்டத்தை ஓட்டி விடுகிறார். இவருடைய சம்பந்தத்தினாலேயே நமக்கும் அந்த ஷட்ட புத்தி, தாழ்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிலை, அதில் இருக்கக்கூடிய பற்று, ஆசை, இதெல்லாம் நம்ம இடத்துல நீங்கி எம்பெருமானிட பற்றின அந்த உயர்ந்த ஞானத்தை நமக்கு நல்குகிறார் ஷடகோபருங்கிற ஆழ்வார். இவர் அவதரித்தது கலியுகம் பிறந்து 5வது தினம்னு குறிப்பிட்டிருந்தேன். இது தோராயமாக சொன்னது. ஆனால் குரு பரம்பரா பிரபாவம் முதலான நூல்களிலே பார்த்தால் கலியுகம் பிறந்து 43வது நாள், அன்றைய நாள் தான் ஆழ்வார் இந்த பூவுலகத்திலே அவதரித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறிந்து ஷடகோபராகிற ஆழ்வாருடைய திருவடிகளை பணிந்து நாமும் அறிவின்மையிலிருந்து நீங்குவதற்கு அவருடைய அருளை பெறுவோம். ஷடகோபருடைய திருவடிகளையே பற்றி பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.